இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் 2.0 திரைப்படம் 400 கோடி ரூபாய் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டிருப்பதாக லைகா நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற லைகா நிறுவனத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த தகவலை அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ராஜு மகாலிங்கம் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி மற்றும் திரைப்படங்களுக்கான 30% கேளிக்கை வரி விஷயத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை புதிய திரைப்படங்கள் எதையும் தயாரிக்க வேண்டாம் என லைகா நிறுவன தலைமையகம் முடிவெடுத்திருப்பதாகவும் ராஜு மகாலிங்கம் அப்போது குறிப்பிட்டார். பல படங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 படங்கள் ப்ராசஸில் இருக்கு. பட் திடீர்னு நேற்று இந்த மாதிரி இந்த சூழ்நிலை உருவானோன்னா எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது வந்து ஃபாரின் கம்பெனி, லண்டனில் தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இந்த ஜிஎஸ்டி கிளாரிட்டி ஃபர்தராக இந்த என்டர்டெயின்மெண்ட் கிளாரிட்டி வர வரைக்கும் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த துறையை சார்ந்த ஊழியர்கள் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ லைகா சார்பாக இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் தாழ்மையுடன் இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை நீக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.